அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் இன்று ஒவ்வொரு மனிதருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிற வசனத்திற்கேற்றபடியாக ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றமும் இல்லாத ஆட்டுக்குட்டியான இயேசுவானவருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டதினாலே அந்த இரத்தத்தின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலமாக சுகத்தையும் ரட்சிப்பையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? சிலுவை மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பலவிதமான அற்புதங்களை அவர் செய்தார். குருடர்களுக்கு கண் பார்வை அளித்தார், ஊமைகளை பேச வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தினார், பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்கும் போது கடைசியாக இறந்து 3 நாட்கள் சமாதியிலே இருந்த லாசருவை மறுபடியும் உயிர்த்தெழ வைத்த போது அவர் மீது பொறாமை கொண்ட யூதர்கள் அவரை சிலுவையில் அறைய உத்தேசித்து, அவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே யூதாஸ் காரியோத் என்ற இயேசு கிறிஸ்துவின் சீடனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்து என்ற இந்த காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் வேத வாக்கியத்தின்படி நடப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்தது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த எருசலேம் பட்டணத்தை பாருங்கள். இந்த பட்டணம் தேவனுடைய பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான இடமாக இருந்திருக்கிறது. இதுதான் அந்த மோரியா மலை, ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்கை பலி கொடுத்த இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனை திரும்ப பெற்றுக்கொண்டான். காரணம், அந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியான விஷயத்தை நாம் இந்த எருசலேம் பட்டணத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 வருட கால பிரசங்கத்தை முடித்த பிறகு பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக ஒரு வீட்டிலே மேல் வீட்டு அறையை சுத்தம் பண்ணும்படி தன் சீடர்களுக்கு ஆணையிடுகிறார். பாருங்க, இதுதான் அந்த மேல் வீட்டு அறை. இன்றும் கூட நம் எருசலேம் பட்டணத்திலே இந்த மேல் வீட்டு அறையை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்று இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடிய அந்த மேல் வீட்டு அறை இதுதான். இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, என் சரீரம், இதை உண்ணுங்கள் என்று சீடர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் திராட்சரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னதும் இதே இடத்தில்தான். அதே போல தன்னுடைய சீஷர்களின் பாதங்களை கழுவினதும் இந்த இடம்தான். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தது இந்த இடத்தில்தான். மட்டுமல்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன இடமும் இந்த இடம்தான். இதெல்லாம் வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அதே போலவே பஸ்கா பண்டிகையை கொண்டாடி முடித்த பிறகு கெத்செமனே தோட்டத்திற்கு போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து அவர்கள் கெத்செமனே தோட்டத்திற்கு நடந்தேதான் வந்திருக்கிறார்கள். இங்கே இந்த இடத்தில் தான் இயேசப்பா தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியைப் போல சிந்திய இடமும் பிரார்த்தனை பண்ண இடமும் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கின்றன. ஒலிவ தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கெத்செமனே என்றால் காணிக்கை என்று இன்னொரு பொருள் இருக்கிறது. நொறுக்கப்பட்ட இடமாக அது இருக்கிறது. இங்கே இந்த ஒலிவ மர காய்களை எடுத்து அதிலிருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய இடமாக இது இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து
நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் இந்த இடத்தில்தான் நொறுக்கப்பட்டு நொறுங்கி வேதனையோடு ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிற இடம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான். இன்றைய நாளிலே இந்த இடத்திலே 8 மரங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. இதை சுற்றி நிறைய ஒலிவ மரங்கள் இருந்திருக்கின்றது. இங்கிருக்கிற இந்த 8 மரங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிக அகலமாக பெரிதாக வளர்ந்திருப்பதை பார்க்க முடியும். 2000 வருடங்களாக அந்த மரங்கள் அப்படியேதான் இருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இதோ இந்த பெரியதாக இருக்கிற மரத்தின் அடியில் தான் தேவனுடைய சீடர்கள் நித்திரை செய்தார்களாம். கெத்செமனே தோட்டத்தில் தான் தேவன் நமக்காக முழங்கால் படியிட்டு மிகவும் வேதனையோடு மன்றாடி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பிதாவே, இப்பொழுது நடப்பதெல்லாம் என்னுடைய சித்தமல்ல, உம்முடைய சித்தப்படிதான் நடக்கிறது என்று வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே மிகவும் அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்த கரை படிந்த அந்த வஸ்திரம் இப்பொழுதும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதோ அந்த வஸ்திரம் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறது. இதை சுற்றி அருமையான பிரார்த்தனை தலங்கள் இருக்கின்றன, கட்டப்பட்டிருக்கின்றன. இங்குதான் அவர் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். இரத்தத்தின் பெருந்துளிகளாக வேர்வை சிந்திய இடம் இதுதான். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி பாவ பாரங்களை எல்லாம் சகித்து வேதனைப்பட்டு ஜெபித்தது. அதிக ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியால் நிலத்தனை விழுந்தது என்று பார்க்கிறோம். மனிதனுடைய பாவத்திற்காக பிராயச்சித்தமாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிற அளவிற்கு தம்முடைய மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்த பொழுது பரிசுத்தமான தேவனுக்கு அது எவ்வளவு முடியாமல் போனதாக இருந்தாலும், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொன்னார். அப்படி அவர் வேதனைப்பட்டு ஜெபித்த போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்ததை நாம் வாசிக்கின்றோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னை அவர் எவ்வளவாக நேசித்திருக்கிறார், உனக்காக எவ்வளவோ வேண்டி இருக்கிறார். உன்னுடைய பாவ தண்டனைகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டு அவர் எவ்வளவு வேதனைகளை பாவங்களை அனுபவித்தார் அதை நினைத்து பார்த்திருக்கிறாயா? அந்த சிலுவையில் அவர் துடித்த பொழுது, சாட்டையால் அடிக்கப்பட்ட போது, ரத்தம் வடிந்த பொழுது வேதனைப்பட்டதோடு மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் மானசீகமாக அவர் தம்மை தயார்படுத்திக் கொண்டு நம்முடைய பாவபாரங்களை தாங்கும்படி வந்தபோது இரத்தத்தை வடித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தம் தான் இன்று நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்த சிதறல்கள் தான் இன்று எல்லா பாவிகளுக்கும் விடுதலையை தருகிறது, சுகத்தை தருகிறது, பரலோக ராஜ்யத்தின் பிரவேசத்தை தருகிறது. விசுவாசிங்க, இதுதான் நமக்காக அவர் ஜெபித்த இடம். அந்த ராத்திரி வேளையிலே யூதாஸ்காரியோத்து முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுத்த நேரத்திலே சேவகர்கள் அவரை இந்த வழியாகத்தான் அடித்து இழுத்து கொண்டு போனார்களாம். இப்பொழுது காய்ந்து கிடக்கிற இடமாக இருக்கிறது. இதோ இந்த இடத்தை தாண்டித்தான் அவர் வந்திருக்கிறார். அவர்கள் அவரை இழுத்து கொண்டு போவதற்காக இந்த படிக்கட்டுகள் மீதுதான் அவரை இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். காய்பாவின் வீட்டிற்கு இந்த வழியாகத்தான் அவர்கள் இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த மலை பிரதேசத்தின் வழியாக, இந்த படிக்கட்டுகளின் வழியாக அவர்கள் அவரை இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த இடம்தான் அன்று காய்பா தீர்ப்பு சொன்ன இடம் என்று சொல்லப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு தூரத்திலிருந்து பயத்தோடு அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிற இடம் இதுதான். பிரதான ஆசாரியனுடைய வீட்டு வாசல் உட்கார்ந்து குடிகாரர்களோடு சேர்ந்திருந்ததை பார்த்த இடம் இதுதான். இங்குதான் ஒரு ஸ்திரீ வந்து, நீ கிறிஸ்துவோடு இருந்தவன் அல்லவா என்று கேட்ட பொழுது அவன் இல்லை என்று சொன்ன மறிதளித்த இடமும் இதுதான். அதைத்தான் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த இடத்தில் தான் அதை நினைவு கூறும்படியாக பேதுருவின் சிலையை இந்த இடத்திலே வடித்திருக்கிறார்கள். பக்கத்திலே அந்த 2-3 நபர்கள் இருப்பதைப் போலவும் வடிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவின் ஞாபகார்த்தமாக இந்த இடத்திலே இந்த சிலையை வடித்திருக்கிறார்கள். இன்றும் அதை நாம் பார்க்க முடிகிறது. இது பேதுரு, அந்த ஸ்திரீ என்று எல்லாரையும் இங்கே சிலையாக ஞாபகார்த்தத்திற்காக வடித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் அன்றைய பிரதான ஆசாரியனான காய்பாவின் வீடு. மதம் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் தவறு செய்கிறவர்களை விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கிற இடம் இதுதான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் பிதாவால் அனுப்பப்பட்டவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவரை அழைத்து வந்து விசாரித்து, நீ கிறிஸ்துவா என்று அவர்கள் கேட்டார்கள். மேலும் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அந்த இடம் இதுதான் பிரியமானவர்களே. இனிமேல் நீங்கள் மனித குமாரன் தேவதூதர்களோடு வருவதை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னது இந்த இடம்தான். அதற்கு அர்த்தம் புரியாத அந்த ஆசாரியன் தனது துணியை கிழித்து கொண்டதெல்லாம் நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அன்று பிரதான ஆசாரியர்கள் தங்களது துணியை கிழித்துக் கொள்ளக்கூடாது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. வேதனைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட வேலையை அவர்கள் செய்ததனால்தான் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபப்பட்டு சேவர்களை அழைத்து வந்து
அவருடைய முகத்திலே குத்தினார்கள் என்றும், அவரை அவமானப்படுத்தினார்கள் என்றும், அவரை அடித்தார்கள் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்தை நான் சுற்றி வரும் பொழுது என்னுடைய மனதிற்குள்ளே மிகவும் வேதனை என்னவென்றால், என் தேவன் எனக்காக எவ்வளவு வேதனைகளை தாங்கினார் என்பதை நினைத்தேன். அப்போது என் கண்களிலே கண்ணீர் வந்ததற்கு காரணம், இப்பொழுது நான் இறங்குகின்ற இந்த குகைதான். ஆழமாக இருக்கிற இந்த குகையில் மாதிரி இருக்கிற இந்த இடத்திலேதான் அவரை கைதியைப் போல அவர்கள் அடைத்து வைத்தார்கள். அவர் நமக்காகப்பட்ட வேதனைகளை நாம் பார்க்கும் பொழுது, இந்த குழியிலே, இந்த குகையிலே அவர் எவ்வளவெல்லாம் வேதனைப்பட்டிருப்பார் என்று நாம் நினைக்கும் பொழுது நம் நெஞ்சமெல்லாம் வெடிக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, மேலே பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. மேலிருந்து கைதிகளை கீழே தள்ளிவிட்டால் அவ்வளவுதான், இந்த குழியிலே விழுந்துதான் அவர்கள் அடைபட்டு கிடப்பார்களாம். இயேசு கிறிஸ்துவின் மீது பொய் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அவர் தள்ளிவிடப்பட்ட சில மணி நேரங்கள், அதாவது இந்த குழிக்குள்ளேதான் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் தண்டனை அனுபவித்த இடம் இது என்று பார்க்கும் பொழுது அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நமக்காக எவ்வளவு வேதனைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். இதோ இந்த இடத்திலே ஏறக்குறைய சில மணி நேரங்கள் அவர் இருந்திருக்கலாம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறீர். கோடான கொடி நன்றிகள் அப்பா. எங்களுக்காக சிரமப்பட்டு இருக்கிறீரே. நீர் செய்த தியாகம் எவ்வளவு பெரியது. ரத்தம் சிந்தினீரே, பாட அனுபவித்தீரே. எங்களுக்காக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பரிசுத்த அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அனுபவித்த வேதனைகளை உணரும் பொழுது எங்களால் கர்த்தாவே உமக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறது. எவ்வளவு வேதனைகள், எங்கள் மீது நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை இன்னும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. அந்த அன்பின் சாயலை எங்களுக்குள்ள வைங்க ராஜா. எங்களை உமக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரதான ஆசாரியர்கள் கூட குற்றம் செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருப்பவர்கள் என்பதால், குற்றம் செய்தவர்களை இந்த குகை போன்று இருக்கிற இந்த சிறைக்குள்ளே கொண்டு வந்து இதோ இந்த பாறை சந்துக்குள் வைத்து, இந்த வளையங்களுக்குள்ள இருக்கிற சங்கிலிகளிலே அவர்களை கட்டி அடைத்து வைத்து கொடுமை செய்வார்களாம். பாருங்கள், எப்படி பாறையை குடைந்து வளையங்களை மாட்டுவதற்காக செய்திருக்கிறார்கள். ஒருவேளை இது போலவே குகைக்குள்ளே நம்முடைய ஆண்டவரை அடைத்து வைத்திருந்திருக்கலாம். அடுத்ததாக இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல்லு மாதிரி இருக்கிறது. இதற்குள்ளே இப்படி படுக்க வைத்து அவர்கள் முதுகில் அடிப்பது அன்றைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறதாம். இந்த கல்லு மீது படுக்க வைத்து அவர்கள் அடித்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. எந்த விதத்திலும் காற்றும் வெளிச்சமும் கொஞ்சம் கூட இல்லாத குகை போன்ற இந்த அறைக்குள்ளே கொடுமைப்படுத்துவதற்காக கைதிகளை இங்கே கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த பாவமும் குற்றமும் அறியாத இயேசுவை, எந்த பாவமும் செய்யாத அவர் உனக்காக எனக்காக இங்கே கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவமானப்படுத்தி அடித்து குத்தி கொடுமைப்படுத்தின பிறகு காய்பா அந்நாளில் ரோம கவர்னராக இருந்தவர்கள் முன்னாலே, அதாவது பிலாத்துவின் முன்பாக நிறுத்தி, பிலாத்து அவரை ஏரோதுவனிடத்தில் அனுப்பினார் என்றும், ஏரோது மீண்டும் அவனை பிலாத்துவனிடத்திற்கே அனுப்பினார் என்றும், அதற்கு முன்பு ஒரு அற்புதத்தை செய்து காட்டு என்று அவரை அவமானப்படுத்தி ராஜவஸ்திரத்தை அவருக்கு உடுத்துவித்து மீண்டும் பிலாத்துவனிடத்திலே அனுப்பி வைத்தார் என்று வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அவமானங்களையும், எவ்வளவு பழியையும், எவ்வளவு சிரமங்களையும், எவ்வளவு வேதனைகளையும் நம்முடைய தேவன் நமக்காக தாங்கிக் கொண்டார். விடுவதற்குள்ளாகவே அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்று பிலாத்துவனிடத்திலும் ஏரோதுவனிடத்திலும் காய்பாவினிடத்திலும் அழைத்து கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை அநேக முறை விதவிதமாக விசாரித்த பிறகும் கூட இவரிடத்தில் எந்த குற்றமும் காணேன் என்று பகிரங்கமாக அவன் ஒத்துக்கொண்ட போதும் கூட பாவமறியாத அவர் பாவம் செய்த நமக்காக அந்த வேதனைகளை அனுபவித்தார். மரணம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மரணிப்பதற்காகவே இந்த இடத்திற்கு அவர் வந்தார். ஜீவிய காலம் முழுவதும் மரணத்திற்கு பயந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை, மரணத்தையே பலமாக கொண்ட சாத்தானை ஜெயித்ததன் மூலமாக நமக்கு வெற்றியை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக மாற்ற வேண்டும் என்று தேவன் சித்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறிய பிலாத்தே அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததும், ஒன்று குறைவாக 40 அடிகள் அவர் முதுகில் அடித்த போதும், ஈட்டியால் குத்தப்பட்ட போதும் அவர் முதுகு கிழிந்து போய் இரத்த பாளங்களாக அவர் முகம் மாறியதென்று, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நசுக்கப்பட்டார் என்று வசனத்திலே எழுதியிருக்கும்படியாக இப்படி நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். பாரமான
நாட்களில் யூதர்கள், பரிசேயர்கள், ஆச்சாரியர்கள், வேதபாரர்கள் எல்லார் முன்பும் மிகப்பெரிய கொடூர பாவங்களை செய்த கைதிகளை விடுவிப்பதற்கு அதிகாரம் இருந்தவர்களிடத்திலே அந்த அதிகாரம் இருந்ததால் அந்த நாளிலே கொடூர பாவங்களை செய்த ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் பரபாஸ் என்பதாகும். அவனை விடுவிப்பதால் அது எந்த குற்றமும் செய்யாத, சுத்தமாக்கின, குணமாக்கின, அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவை விடுவிக்கலாமா என்று கேட்டபோது அன்று அங்கே கூடியிருந்த அந்த ஜனக்கூட்டம் எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும் என்றார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அந்த சத்தம் தான் அன்று ஜெயித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இந்த மனிதர்கள் பாவத்தையே விரும்புகிறவர்களாக, கெட்டதை நேசிக்கிறவர்களாக, பாவத்தோடு பழகுகிறவர்களாக இருப்பதும், இருளை விரும்புகிறவர்களாகவும் மாத்திரமல்ல, வெளிச்சத்தை வெறுக்கிறவர்களாகவும் இருக்கதை நாம் பார்க்கிறோம். அப்படி வேறு வழியில்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு பிலாத்து சிலுவையின் தண்டனையை கொடுத்து விட்டான். அந்த விடியற்காலை நேரத்திலே அவருடைய தோள்பட்டையிலே பாரமான சிலுவையை வைத்து அன்றைய கொடூரமான அந்த சேவகர்கள் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த தீர்ப்பு வந்த இடத்திலிருந்து அடித்தும் அவமானப்படுத்தியும் இழுத்து சாட்டையால் அறைந்தும் கீழிருந்து அந்த மலை வரைக்கும், கொல்கதா மலை வரைக்கும் இழுத்து கொண்டு போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கபாலஸ்தலம் என்ற அந்த இடத்திலிருந்து கொல்கதா மலை வரை அவர்கள் அடித்து இழுத்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த மலைப்பாதையிலே அவர் அந்த பாரமான சிலுவையை தோளில் சுமந்தவராக அதை தூக்கி கொண்டு நடந்து போனார். இதோ இந்த உலக பாவங்களுக்காக அவர் சுமந்து தேவனின் ஆட்டுக்குட்டி என்கிற வசனம் நிறைவேறும்படியாக அவர் நடந்து போனார். இந்த எருசலேம் வீதிகளிலே அவர் நடந்து கொல்கதா மலை வரையிலும் சிலுவையை தூக்கி போன இடங்கள் 14 ஸ்டேஷன்களாக விவரிக்கப்படுகின்றது. முதலாவது இடம் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த இடமாகவும், இரண்டாவது இடம் அவருக்கு பாரமான அந்த சிலுவையை தோளின் மீது வைத்த இடம், மூன்றாவது இடம் அவர் இதோ பார்க்கிறீர்களே இந்த கற்பாறைகள் வழியாக அந்த பாரத்தை தூக்கி கொண்டு மேலே சென்ற இடம். அப்படி தூக்கி கொண்டு போனபோது ஒரு சேவகன் அதை தள்ளிவிட அந்த பாரம் தாங்காமல் அவர் கீழே விழுந்த இடம், அதை ஞாபகார்த்தமாக இங்கே வைத்திருக்கிறார்கள். நான்காவது இடம் இது. அந்த பாரமான சிலுவையை தேவன் தூக்கி கொண்டு போன போது அவர் மீது அன்பு கொண்ட அவருடைய தாயார் வந்து அவருடைய நெற்றியிலே இந்த வேர்வையை துடைத்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்த இடம் என்று இதை பார்க்கிறோம். இந்த பாரமான சிலுவையை அவர் தூக்கி கொண்டு நடந்து போன போது இந்த ஐந்தாவது இடத்திலே இங்கிருந்து மேலே ஏறக்கூடிய அந்த இடமாக இருக்கிறபடியினாலே அவருடைய சீடனான சீமோன் வந்து அவருக்கு உதவி செய்வதற்காக அந்த சிலுவையை வாங்கி தூக்கி பிடித்தது போல இந்த இடத்தை குறிப்பிடுகிறார்கள். அடையாளமாகத்தான் அதை சுற்றி ஒரு தேவாலயத்தை கட்டி அதை இன்றும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த இடம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ஆலயம் இருப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அன்று நமக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக, நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர் நம் மீது வைத்த அன்பை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அடையாளமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இங்கிருந்து மேலே இருக்கிற அந்த மலை மேல் ஏறுவதற்கு இப்பொழுதுதான் படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பெல்லாம் நல்ல ரோடு போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த படிகள் ஏறும்போது நம்மை அறியாமல் நமக்கே மூச்சு வாங்குகிறது. மிகவும் ஒரு கடினமான பகுதி. இங்கே ஏறி போவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே அந்த ரஃப் பிளேஸ்ல இந்த பாறைகள் நிறைந்த இந்த மலை மீது நம்முடைய ஆண்டவர் ஏறி சென்ற போது பாரமான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக எவ்வளவு இரத்தங்களை சிந்தி, எவ்வளவு அடிகள் பட்டு, வேதனைப்பட்டு அவர் நமக்காக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு முன்னேறி போயிருக்கிறார். எவ்வளவு வேதனை உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக நமக்காக இயேசு சகித்திருக்கிறார் என்று நினைக்கும் போது அவர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு விலை உயர்ந்ததோ, நம்ம எவ்வளவு அவர் விரும்பி இருக்கிறாரோ என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆறாவது இடத்திலே அவருடைய இரத்தங்கள் அவர் மலை மீது ஏறின போது வேர்வை வடிவது போல அவர் உடம்பிலிருந்து இரத்தம், அது மட்டுமல்லாமல் தலையிலிருந்த முள்முடி கிரீடத்திலிருந்தும் இரத்தம் வடிந்து கொண்டே இருந்ததல்லவா. அவர் முகம் முழுவதும் இரத்தத்தால் காய்ந்து போய் கிடந்தது. அப்போதுதான் வெரோனிகா ஒரு வெள்ளை நூல் ஆடையால் வேர்வையை துடைத்தது போல் அந்த துடைத்த துணியிலே அப்படியே ஒரு பிரிண்ட் போல அவருடைய முகம் அதில் பதிந்தது என்று இன்றும் கூட ரோம் நகரத்திலே இருக்கிற பீட்டர்ஸ் சர்ச் என்கிற இடத்திலே அந்த துணி மியூசியம்லே வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆம், அவர் பட்ட அடிகள் மூலமாக நமக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறதோ, சுகம் கிடைத்திருக்கிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர்
நமது தோஷத்திற்காக பரிகாரமாக வந்தவர். அவராலும் அவருடைய நாமத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினாலும் இன்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இந்த 7வது இடத்திற்கு வந்த போது இந்த இடத்திலேதான் அவர் இப்படி வந்து விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தேவன் அந்த பாரமான சிலுவையை தூக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார். அவரை எழுந்திருக்கும்படியாக சாட்டையால் அடித்து அவரை இழுத்து சித்திரவதை செய்தார்கள் என்று சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ இந்த இடத்திலும் கூட ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நானும் கொஞ்ச நேரம் நின்று நம்முடைய தேவனுடைய வசனங்களை தியானிக்கவும், நமக்காக இயேசு இந்த பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது விழுந்து போய் கிடக்கிற நம்மை உயர்த்துவதற்காக, விழுந்து கிடக்கிற மனிதர்களை உயர்த்துவதற்காக பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவிக்கொண்டே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடிகிறது. அந்த ஆண்டவரை நம் இதயபூர்வமாக நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே வாழ வேண்டும் என்று தோன்றும். எனக்காக அந்த இரத்தத்தை சிந்தின அந்த தேவனுக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறும் வரை நான் நன்றியோடு இருப்பேன் என்ற ஒரு முடிவை நான் எடுத்தேன். இந்த இடத்துல இந்த வீதியிலே இருக்கிற மக்கள் ஏசப்பா சிலுவையிலே அறையப்பட்டு 2000 வருடம் ஆனதற்கு பிறகும் கூட இங்கிருக்கிற இந்த மக்கள் அவருடைய நன்றியை மறந்து எதுவும் தெரியாதது போல இருக்கிறதை பார்க்கிற போது வேதனையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அந்த நாளிலே அந்த மக்கள் தான் அறியவில்லை என்றால் இன்றும் கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று வேதனையாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, அதாவது அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கு வந்த ஒரு சகோதரி எனக்காக ஜெபிங்கள் என்று என்னிடத்திலே சொன்ன பொழுது, ஒரு யாத்ரிகனாக வந்த என்னிடத்திலே வந்து ஜெபிங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் ஊழியக்காரன் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் ஜெபிக்க சொன்னார்கள். இந்த வழியாக முன்பு நடந்து போகும் பொழுது இந்த 8வது இடத்திற்கு நான் வந்த பொழுது இங்கே இயேசு நின்றது போலவே இயேசு கிறிஸ்துவின் தாயாரும், அதாவது மரியாளும் சலோமியும் மற்றொரு மரியாளும் இன்னும் சில பெண்களும் இயேசுவுடைய சிரமத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். சிலுவை சுமந்து வருகிற இயேசுவை பார்த்து அவர்கள் அழுதார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடத்திலே பார்த்து இப்படி சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது இந்த இடம்தான். இரட்சகருக்கு கொடுமை செய்கிற எருசலேம் என்கிற இந்த இடத்திலே சில கிட்ட காரியங்களை பற்றி இயேசு சொன்னது நம்மை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்துக் கொண்ட எருசலேம் கிறிஸ்துவுக்கு பிறகு 70 வருடங்களுக்கு பிறகு அழிந்து போனது. கற்கள் மேல் கற்கள் நிற்காமல் போனது, சர்வ நாசமாகி போனதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இரட்சகரை விரும்பி உன் பக்கத்திற்கு வந்தார். இரட்சகர் உனக்காக தன் உயிரை கொடுக்க அவர் வந்தார். உனக்காக அவர் கை விரித்திருக்கும் பொழுது அவரை நீ உதாசீனப்படுத்தி விட்டார். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரும் பொழுது நாம் எவ்வளவு கொடுமை அனுபவிப்போம் தெரியுமா? இன்று இயேசு கிறிஸ்து இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஆணிகள் அறையப்பட்ட தன்னுடைய கரங்களால் உன்னை அரவணைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, உனக்காகத்தான் நான் பாவங்களை சுமந்தேன், உனக்காகத்தான் நான் நிந்தைகளை அனுபவித்தேன், எல்லாவற்றையும் செய்தேன், உன் பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ மரணமட வேண்டிய இடத்திலே நான் வந்து மரணமடைந்தேன், என் மீது விசுவாசம் வை, நீ மன்னிக்கப்படுவாய், நீ பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக ஆவாய். இந்த செய்தியின் மூலமாக, இந்த காட்சிகளின் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதையாக, ஒரு பொழுதுபோக்காக நீ பார்க்கிறாயா அன்பானவர்களே? அல்லது உன் பாவங்களுக்காக தேவன் உனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற நீ விசுவாசிக்கிறாயா? இப்பொழுதே நீ இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு உன்னை அவரிடத்திலே ஒப்படைக்க தயாராகு. இதோ இந்த 9வது இடத்திற்கு வரும்பொழுது அவர் எல்லா சக்திகளையும் இழந்தவராக இருந்து அவர் சிலுவையோடு சேர்ந்து அவர் சிலுவையில் அறையப்படுகிற இடத்திலே அப்படியே கீழே விழுந்தார். சிலுவையிலே பலியாக போகிறவர் இந்த இடத்தில், அதாவது ஆதாம் கல்லறை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலே வந்தபோது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வாக்கியத்தில் சொன்னபடி அவர் அன்று ஆதாமிலிருந்து இன்று ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய எல்லா பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக, நம்முடைய மரணத்தின் மூலம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை தருவதற்காக, கசப்பான வேதனையான பாவமான நரகத்திற்கு கொண்டு போகிற மரணத்திலிருந்து பரலோக ராஜ்ய கதவை திறந்து அவர் மீது விசுவாசம் இருக்கிறவர்களை, அவர் இரத்த பலியாக ஏற்றுக்கொண்டவர்களை அவர் தம்முடைய நாமத்தின் மூலமாக நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து போவார் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து இந்த இடத்திலே அவர் அங்கியை எடுத்து எறிந்தார்கள் என்று இங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இதோ இந்த இடத்துல தான் அவருடைய சிலுவையிலே அறைந்து அவர் கையிலையும் கால்களிலையும் ஆணிகளை அறைந்து சிலுவையில் ஏற்றினார்களாம். இதனால் இந்த இடத்திலே ஞாபகார்த்தமாக ஒரு ஆலயத்தை கட்டி அவர்கள்
பூஜிக்கிறார்கள். ஆச்சாரமான பக்தி வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அந்த கல்வாரி மலை இப்பொழுது இருக்கிற மாதிரி அல்ல, ஊருக்கு வெளியே இருக்கிற மலை மாதிரி இருக்கிறது. சிலுவையில் அறையக்கூடிய இடமாக அது இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் தான் அவரை படுக்க வைத்து அவர் கால்களிலும் கைகளிலும் ஆணியால் அடித்திருக்கிறார்கள். இந்த கல் மீதுதான் சிலுவையை அவர்கள் நிற்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் கல்லறையில் இல்லை. தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாம் அநேக காரியங்களை தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகம் எவ்வளவு சத்தியமானதோ, அவருடைய சிலுவை யாகத்தின் மூலமாக மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாவ விமோச்சனம் கிடைத்ததோ, அவை எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. தேவனுடைய மகிமை உங்களுக்குள் தெரியும்படியாக உங்கள் அனைவரையும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். தயவு செய்து என்னோடு சேர்ந்து தலைவணங்குங்க. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த எங்கள் பிதாவே, எதற்காக கெத்செமனே தோட்டத்திலே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீரோ, எவ்வளவு கொடுமையான தீர்ப்பை நீர் அடைந்தீரோ, எங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு தண்டனையிலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்காக நீர் அதை அனுபவித்தீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக உலக மக்கள் எல்லோருடைய பாவத்தின் மொத்த பாரமாக அந்த சிலுவையை மீது சுமத்தின போது, எருசலேம் வீதியிலே அந்த கொல்கதா வரைக்கும் அந்த பாரமான சிலுவை சுமந்து கொண்டு அதே சிலுவையில் எங்களுக்காக உயிர் தியாகம் செய்தீரே. நாங்கள் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் விசுவாசிக்கும் பொழுதும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிறது அப்பா. எவ்வளவு பெரிய விடுதலை எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிறது தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதய கதவையும் நீர் திறக்க வேண்டும் ஐயா. கிறிஸ்துவின் கதை வெறும் கட்டுக்கதை அல்லவென்றும், சிலுவை கதை கட்டுக்கதை அல்லவென்றும், சிலுவையில் உயிர் விட்ட ஆண்டவர் மனிதனுடைய பாவத்திற்காக தன் உயிரை நீர்த்தார் என்று, அப்படியே 3ஆம் நாள் நித்திய ஜீவனோடு எழுந்தார் என்றும், நிரந்தரமான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்றும், இன்று அவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்திற்கான வழிகள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நீர் ஆசீர்வாதம் வழங்கும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தியானிக்கலாம். அதுவரை தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.